விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதியன்று இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10இல் இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதியன்று இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் ஜூன் 14ஆம் தேதியன்று தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதியன்று இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் ஜூன் 14ஆம் தேதியன்று தொடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஜூன் 21ஆம் தேதி ஆகும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்பது வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடத்தப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தமிழகத்தில் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலானது ஜூலை 10ஆம் தேதி நடத்தப்படும் என்ற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது வருகிற 21ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கலானது துவங்க இருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்பது 24ஆம் தேதி வரை வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். அதே நேரத்தில் வேட்புமனுக்கள் பரிசீலனை மற்றும் திரும்பப் பெறுவதற்கான நாள் என்பது வருகிற 26ஆம் தேதி வரை அதற்கான தேதியானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி வாக்குப்பதிவு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு என்பது ஜூலை 10ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது ஜூலை 13ஆம் தேதி, அதாவது 3 நாட்களுக்கு பிறகு 13ஆம் தேதி நடத்துவது என திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்றும் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த தேதி என்பது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தலின் கடைசி கட்டத்தின் போது விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகவில்லை. தற்போது தேர்தல் முடிந்து மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து பணிகளும் முடிவடைந்ததை அடுத்து அதற்கான அந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் எனப்படக்கூடிய அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த தேதியானது தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேதி அறிவிக்கப்பட்ட இந்த நிமிடத்திலிருந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறை என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பும் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடமிருந்து அதற்கான அறிவிப்பு வர இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த அதிகாரப்பூர்வமான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி அவர்கள் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக உயிரிழந்தார். அவர் மறைந்ததை அடுத்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கான தேதியானது விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. ஆனால் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வியானது எழுந்திருந்தது. ஆனால் மக்களவைத் தேர்தலில் அதற்கான தேதி அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலை தான் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்ததை அடுத்து தற்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான அந்த தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலானது நடத்தப்படும் என்ற அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான நோட்டிபிகேஷன் இன்று வெளியிடப்பட்டிருந்தாலும் வேட்புமனு தாக்கல் என்பது வருகிற 21ஆம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கலானது துவங்குகிறது. வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அந்த கடைசி நாள் என்பது 24ஆம் தேதி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு இறுதி வேட்பாளர்கள் யார் யார் களத்தில் இருக்கிறார்கள் என்ற அந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வருகிற 26ஆம் தேதி வெளியிடப்படும். அதன் பின்னர் ஜூலை 10ஆம் தேதி சட்டமன்ற இடைத்தேர்தலானது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதேபோல அந்த சட்டமன்ற தொகுதிக்கு பதிவாகக்கூடிய வாக்குகள் எண்ணக்கூடிய அந்த நிகழ்வு என்பது 13ஆம் தேதி ஜூலை 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நிமிடத்திலிருந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில்
அந்த தேர்தல் நடத்தை விதிமுறை என்பது அமலுக்கு வந்திருக்கிறது. எனவே விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தால் அந்த குறிப்பிட்ட அளவிற்கு மேல், அதாவது 50,000க்கு மேல் ரொக்கமாக கையில் எடுத்து செல்லக்கூடாது என்பது விதிமுறையாக இருக்கிறது. இது போன்ற பல்வேறு விதிமுறைகள் இருக்கிறது. போன்ற நடைமுறைகளானது உடனடியாக அமலுக்கு வருகிறது. ஏற்கனவே மக்களவை தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்த விதிமுறைகள் 2 தினங்களுக்கு முன்பாக திரும்பப் பெற்றிருந்த சூழ்நிலையில் தற்போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறை என்பது உடனடியாக அமலுக்கு வருகிறது.